இப்போ ராசி அதிபதி எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, மேஷ ராசியோட அதிபதியாகிய செவ்வாயே 10ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார். பிப்ரவரி மாசம் ஸ்டார்ட் பண்றப்பவே உச்சம் பெற்று சூரியன், சுக்கிரன், புதன் எல்லாமே பாத்தீங்கன்னா 10ல இருக்காங்க. சோ மேஷ ராசிக்காரங்க நிறைய அவங்க செய்யக்கூடிய வேலை, செய்யக்கூடிய தொழில், மாணவர்களா இருந்தாலும் சரி, அவங்க செய்யக்கூடிய படிப்பு விஷயங்கள், ஹையர் ஸ்டடிஸ் விஷயத்தை எல்லாத்துலயுமே நம்ம போக்கஸ்டா, உத்வேகமா, கடுமையா போராடக்கூடிய இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு. இதுல பாருங்க, அப்படியே பிப்ரவரி 13க்கு அப்புறம் சூரியன் 11ஆம் இடத்துக்கு போறார். முதல் வார இறுதியிலேயே புதன், சுக்கிரன் எல்லாமே 11ஆம் இடத்துக்கு போறாங்க. ஈவன் செவ்வாய் ராசி அதிபதியே 11க்கு மாதத்தின் கடைசி வாரத்துல போறாங்க. சோ 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடம் மாறக்கூடிய அமைப்பு, 11ஆம் இடத்துக்கு போய் குருவின் பார்வை கிடைக்கக்கூடிய அமைப்பு. என்னதான் ராகுவோட சேர்ந்தாலும் குருவின் பார்வை கிடைக்குது. அதனால நல்லாவே முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாக இருக்கிறது. மேஷராசிக்காரர்களாகிய நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ, உங்களுடைய நீங்க ஒர்க் பண்ற டிபார்ட்மெண்ட்ல நீங்க என்னென்ன துறையில இருக்கீங்க, அல்லது நீங்க ஒரு தொழில் பண்றீங்க, அதுல கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஓரியன்டா பாக்குறீங்க, எக்ஸ்பான்ஷன் பாக்குறீங்க, கொஞ்சம் டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்றது, கிளைகள் போடுவது, சில ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்றது, புதுசா தொழில இறங்குறது, இது எல்லாமே கொஞ்சம் நல்லாவே வேகமாக எல்லாமே சேர்ந்து நமக்கு அமைஞ்சிருச்சுங்கிற மாதிரி அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. என்னதான் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் கடைசி வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள், நம்ம நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த தருணம் வந்துருச்சு, எல்லாமே கடகடகடன் வேகமா செய்யறங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்கு. சில பேர்த்துக்குலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைடு இன்கம் வர்றது, கரெக்டா அந்த வாய்ப்பு தேடிட்டு இருந்த வாய்ப்பு, அருமையான ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது, டக்குன்னு வேலை மாறி நல்ல ஜம்ப் ஆகுறது. இதுல அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பிரைவேட் செக்டார்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் முனைவோர்களா இருந்தாலும் சரி, இன்வெஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, அவங்களுடைய போக்கஸ் எல்லாம் இந்த மந்த்ல ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், ப்ரொஃபஷனல் க்ளோரி, ப்ரொஃபஷனல் எக்ஸ்பான்ஷன், ப்ரொஃபஷனல் சேஞ்ச், இம்ப்ரூவ்மெண்ட், இதை நோக்கி போகக்கூடிய ஒரு அருமையான தருணமாக ராஜகிரகமாகிய சூரியன், செவ்வாய் எல்லாமே 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு சுக்கிரனும் அதுல சேர்ந்து நல்லாவே இருக்கிறார். அதே சமயத்தில் மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல நம்ம செய்த காரியங்களுக்கு, செய்த முயற்சிக்கு நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பும் காட்டுகிறது. மாதத்தின் செகண்ட் ஹாஃப், அதாவது 3rd and 4th வீக்கும் நல்லா இருக்கு.